நல்ல தர்க்கத்தை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தர்க்கம் என்றால் வாதம். நம்ம ஒரு கேள்வியை எழுப்பி அதற்குண்டான பதிலை விவாதம் செய்து அதற்குண்டான நமக்குள்ளே விசாரம் செய்து அதற்குண்டான பதிலை எடுத்துக்கொள்வது. அதான் தர்க்க ரீதியாக லாஜிக்கலி அப்ரோச் அப்படிங்கிறது. அந்த லாஜிக்கலியா நம்ம அப்ரோச் பண்ணும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆன்சரை நமக்கு வேணுங்கிற அந்த கான்டெஸ்ட்ல நம்ம அப்ரோச் பண்ணணும். சும்மா ஒருத்தங்களை அவங்கள தோற்கடிப்பதற்காக அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய வாதத்தை தவறு என்று நிரூபிப்பதற்காக நாம் எப்பொழுதும் தர்க்கம் செய்யக்கூடாது. சொல்லப்பட்ட கருத்தை நேர்மையாக எதிர்கொண்டு அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சத்தியத்து சரிதானா என்பதற்காகத்தான் வாதம் செய்ய வேண்டும், தர்க்கம் செய்ய வேண்டும் என்று. சத்தான தர்க்கத்தை கொண்டவன் இந்த உலகத்திலே எல்லா பலன்களையும் அடைகின்றான். சத்தான தர்க்கம் இல்லாமல் அசத்தான தர்க்கத்தை கொண்டவன் எந்த பலனையும் அடைவதில்லை, எந்த பிரயோஜனமும் அவனுக்கு கிடைப்பதில்லை என்று ஹேமலக்கே ரொம்ப தெளிவாக விளக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஆத்ம அனுபவமான இருக்கிறதுலே உயர்ந்த சிரேசையான உயர்ந்த பலனான இருக்கிறதுல உயர்ந்த விஷயமான இந்த ஆத்ம ஞானத்தை நீ அடைய வேண்டும் என்றால் அதற்கு சுதர்க்கம், சுத்தமான சத்தான நல்ல தர்க்கம், புத்தியும் ஸ்ரத்தையும், இது ரெண்டும் நமக்கு அதற்குண்டான சாதனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்ரத்தையும் தேவை. வெறும் குருவோடையோ சாஸ்திரத்தின் மீது ஸ்ரத்தை மட்டும் இருந்தா பத்தாது. ஸ்ரத்தையோடு சேர்ந்து அதை தர்க்கம் செய்யக்கூடிய, லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணி வாதம் செய்து அல்லது புரிந்து கொண்டு விசாரம் செய்து அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனமும் நமக்கும் புத்தியும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொன்னாங்க. அப்ப இந்த தர்க்கம் செய்யும் பொழுது அர்த்தம் நமக்கு அதற்கான பதில் வேணும்னு இல்லாமல் தர்க்கம் செஞ்சோம்னா அது என்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். அந்த என்லெஸ்ஸா போயிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் அனவஸ்த தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து அது இப்போ முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியில இருந்து முட்டை வந்ததான்னு ஒரு முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்குல்ல. இந்த உலகம் இதுல இருந்து வந்தது, இந்த உலகத்துக்கு முன்னாடி எது இருந்தது, அப்படி. அதாவது ஆன்சரை தெரிஞ்சுக்கணும்னு இல்லாம கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது முடிவில்லாமல் போகிறது. அந்த மாதிரி ஒரு தோஷத்துல ஒரு சாதகன் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவா நமக்கு எடுத்துரைச்சிருந்தாங்க. நல்லது.